இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாவும் இருக்கிறது. அல்லேலூயா. ஆமாங்க. அவர் வசனம் தான் லைஃப். லைஃப் அண்ட் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம். அல்லேலூயா. அவர் வசனம் இல்லை அப்படின்னா நமக்கு ஜீவன் கிடையாது. அல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை பிறப்பிலிருந்து இறப்பு லீகல் டேர்ம். அந்த லீகல் டேர்முக்குள்ள அவன் இயேசுவை அறிந்தவனாக மாறினான் என்றால் அவன் பரலோக ராஜ்யத்துக்கு சுதந்திர வழியாக மாறுகிறான், நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்கிறான், இயேசுவோடு வாழுகிற நித்திய வாழ்க்கையை ஸ்லாக்கியத்தை பெற்றுக் கொள்கிறான். ஒருவேளை அந்த பிறப்பிலிருந்து இறப்புக்குள்ள இயேசு கிறிஸ்து அறிந்து கொள்ளவில்லை என்றால், வசனத்தை கேட்டும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அவர் நரகத்துக்கு நேராக போகிறான். அல்லேலூயா. அப்போ அந்த பிறப்பிலிருந்து இறப்பு லீகல் டைம். அதனால தான் இயேசு கிறிஸ்து தேவனாக இருந்த போதிலும் மனுஷனுடைய பாவத்தை சுமந்து தீர்ப்பதற்காக ஒரு மனுஷனாக பிறந்தார். அல்லேலூயா. பறக்காமலே நேரடியா இறங்கி உயிரை கொடுக்கல. மனுஷனாக பிறந்து அதுக்கப்புறம் 30 வருஷம் வாழ்ந்து அதுக்கப்புறம் ஊழியத்தை ஆரம்பிச்சு 3 வருஷம் ஊழியத்தை செய்து 33 வருஷம் வாழ்ந்து தன் ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா. அப்படி இருக்கும் பொழுது அது ஒரு லீகல் டைம், பிறப்பிலிருந்து இறப்பு. அல்லேலூயா. அப்போ அந்த இடத்துல ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை மாறுகிறது, ஆவிக்குரிய மனுஷனாக மாறுகிறான். அல்லேலூயா. முதல் மனுஷன் ஆதாம் விற்று போட்ட அந்த செத்து போன ஆவிக்குரிய மனுஷன். தேவன் சொன்னார், நீ அந்த பழத்தை சாப்பிட்டா சாகவே சாவா என்று சொன்னார். அவன் ஆவியே செத்து போனான். அந்த நாள் ஆவியில செத்து போனதுனால எல்லா மனுஷரும் ஆவியில செத்து போனவர்களாக, தேவ அறிவு இல்லாதவர்களாக பிறக்கிறார்கள். என்னைக்கு ஒரு மனுஷன் இயேசுவை அறிந்து கொள்கிறானோ, இயேசு வசனத்தை ஏற்றுக்கொள்கிறானோ, அன்னைக்கு தேவ அறிவு அவனுக்கு வருகிறது. அவன் ஆவிக்குரிய மனுஷன் உயிர் பெறுகிறான். அன்னையில இருந்து ஆவிக்குரிய மனுஷன் வளர ஆரம்பிக்கிறான். அல்லேலூயா. வேத வசதியை கேட்கறதன் மூலமாக, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிறதன் மூலமாக, ஆண்டவரை ஆராதிக்கிறதன் மூலமாக, டெய்லி ஜோம் பண்ணுகிறதன் மூலமாக. அல்லேலூயா. டெய்லி அவரோட கனெக்ஷன் வச்சுக்கொள்ளுங்க. டெய்லி அவரை அறிகிற அறிவில் வளருங்க. அது ஒண்ணுதான் நிரந்தரமானது, வேற எதுவுமே நிரந்தரம் கிடையாது. எல்லாமே நிலையற்றது. எப்போ வேணா நம்மளுடைய வாழ்க்கை முடிந்து போகும். அவரோடு போக போறதே நம்மளுடைய டெஸ்டினேஷன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.